ஒரு சில இடங்களுக்கு செல்லும்போது மட்டும் நம் உடல் சிலிர்ப்பது ஏன்? புத்தி வேலை செய்வதை நிறுத்திவிட்டு மனம் மட்டும் அமைதியாவது ஏன்? அப்படிப்பட்ட ஒரு அதிசய தலம்தான் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவில். இது வெறும் கோவில் அல்ல, ஒரு பெரும் ஆற்றலின் சேமிப்பு கிடங்கு. இங்கே அன்னை ஏன் வந்தாள்? ஏன் இங்கே சிலையே இல்லை? அறிந்து கொள்ள வாருங்கள், பயணிப்போம். உங்களுக்கு காமாட்சியம்மனை மிகவும் பிடிக்குமென்றால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ல காமாட்சின்னு டைப் பண்ணுங்க. அன்னை காமாட்சி என்றாலே நம் நினைவுக்கு வருவது காஞ்சிபுரம். அங்கே அவள் லலிதா மகா திரிபுர சுந்தரியாக அரசாட்சி செய்கிறாள். ஆனால் ஒரு தாய் தன் ஒரு குழந்தைக்கு மட்டும் சொந்தமானவள் அல்லவே. தென் தமிழகத்து மக்கள் செய்த தவ பயனால் அன்னை தெற்கு நோக்கி பயணம் செய்ய தீர்மானித்தாள். அதற்கு பின்னணியில் ஒரு காரணம் இருந்தது. அதுதான் தண்டகாசுரன் என்ற அசுரனின் வதம். புராண காலத்தில் இப்பகுதியை தண்டகாசுரன் என்ற வலிமை மிக்க அசுரன் ஆண்டு வந்தான். அவன் சாதாரணமானவன் அல்ல. பிரம்மாவை நோக்கி பல ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து எந்த ஒரு ஆணாலோ தேவர்களாலோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தை பெற்றிருந்தான். ஒரு பெண்ணால் தனக்கு ஆபத்து வரும் என்பதை அவன் துச்சமாக நினைத்தான். அவனுடைய அட்டகாசம் எல்லை மீறியது. அவன் மஞ்சளாற்றின் கரையில் இருந்த முனிவர்களின் யாகசாலைகளை அழித்தான். தர்மம் தடுமாறியது. அப்போது தேவர்கள் அன்னை பராசக்தியை தஞ்சம் புகுந்தனர். தேவனின் வரத்தின்படி அசுரனை ஒரு பெண்ணால் மட்டுமே அழிக்க முடியும். அதனால் அன்னை பராசக்தி கன்னி வடிவம் கொண்டு, அதாவது காமாட்சி அம்மனாக அசுரனை எதிர்கொண்ட புறப்பட்டாள். அன்னை காஞ்சியிலிருந்து தெற்கு நோக்கி வரும்போது தேவதானப்பட்டி பகுதியில் அசுர சேனைகளை எதிர்கொண்டாள். தேவதானப்பட்டி பகுதியில் அன்னைக்கும் அசுரனுக்கும் இடையே கடும் போர் நடந்தது. அசுரன் தனது மாய சக்திகளால் பல உருவங்களை எடுத்தான். ஆனால் அன்னை தனது சூலாயுதத்தால் அவனது மாயைகளை ஒவ்வொன்றாக அழித்தாள். இறுதியாக அன்னை தனது முழு விஸ்வரூபத்தை எடுத்து அசுரனை தன் காலடியில் போட்டு மிதித்து சூலாயுதத்தால் அவன் மார்பை பிளந்தாள். அசுரனை வதம் செய்த பிறகு அன்னையின் சினம், அதாவது கோபம் தணியவில்லை. அந்த ஆக்ரோஷமான நிலையில் அன்னை இருந்தால் உலகம் தாங்காது என்று தேவர்கள் அஞ்சினார். அப்போது அன்னை மஞ்சளாற்றின் குளிர்ச்சியான நீரில் நீராடினாள். அசுரனின் ரத்தம் படிந்த அவளது ஆயுதங்களை கழுவினாள். பின்னர் அசுரனின் தீய குணங்கள் அந்த மண்ணில் விட்டு மறைய வேண்டும் என்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டவும் அங்கிருந்த மூங்கில் புதருக்குள் ஒளியாக மாறி அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினாள். காலங்கள் உருண்டோடின. அன்னை அந்த மூங்கில் புதருக்குள் ஒளியாக மறைந்திருந்தாள். அப்போது நடந்த ஒரு சம்பவம்தான் உலகிற்கு அவளை அடையாளம் காட்டியது. ஒரு இடையனின் பசு தினமும் கூட்டத்திலிருந்து பிரிந்து சென்று ஒரு மூங்கில் புதருக்குள் பால் சொரிந்தது. இதை பார்த்த இடையன், யாரோ திருடன் என் பசுவின் பாலை குடிக்கிறான் என்று நினைத்து கோபத்தில் தன் கோடரியால் அந்த மூங்கில் புதரை வெட்டினான். அடுத்த வினாடி பால் வர வேண்டிய இடத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு அடித்தது. அந்த இடையன் பயத்தில் உறைந்து போனான். அன்று இரவு அந்த பகுதியை ஆண்ட ஜமீன்தார் கனவில் அன்னை தோன்றி தான் அந்த மூங்கில் புதரில் இருப்பதை உணர்த்தினாள். ஊர் மக்கள் திரண்டு வந்து பார்த்தபோது அந்த புதருக்குள் ஒரு பொற்கலசம் ஜொலிப்பதை கண்டனர். மக்கள் அதை எடுக்க முயன்றபோது திடீரென்று மஞ்சளாற்றில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளம் பொற்கலசத்தை அடித்துச் சென்றது. மக்கள், அம்மா, தாயே, எங்களை விட்டு போகாவே என்று கதறினார். அப்போது அன்னை ஆற்றில் ஒரு மூங்கில் அணையாக குறுக்கே விழுந்து அந்த பொற்கலசத்தை தடுத்து நிறுத்தினாள். இதனால்தான் இந்த தாய்க்கு மூங்கிலணை காமாட்சி என்று பெயர் நிலைத்தது. நீங்கள் உலகத்தில் எத்தனையோ கோவில்களை பார்த்திருக்கலாம். ஆனால் இங்கே கருவறையில் அன்னைக்கு சிலையே கிடையாது. ஒரு பெரிய மரக்கதவு மட்டும் இருக்கும். ஏன்? அன்னை அசுரவதம் முடிந்து தன் ஆக்ரோஷம் தணிந்து ஒரு பொற்கலசத்திற்குள் ஒடுங்கிவிட்டாள். அதனால்தான் இங்கே சிலைகளோ கருவறையோ கிடையாது. ஒரு பெரிய பீடத்தின் மேல் அந்த பொற்கலசம் வைக்கப்பட்டு அதன் முன் ஒரு கதவு பூட்டப்பட்டுள்ளது. இந்த கதவை திறக்க யாருக்கும் அனுமதி இல்லை. அது மிக அதிகப்படியான ஆற்றல் கொண்டது என்பதால் அதை சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. எனவேதான் அன்னைக்கு திரை போட்டு கதவு பூட்டி வழிபாடு செய்யப்படுகிறது. பக்தர்கள் அந்த கதவிற்கே அபிஷேகம் மற்றும் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து வழிபடுகிறார்கள். அங்கே இருக்கும் அந்த மூடிய கதவு நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான்: உன் உள்ளே தேடு, அங்கேதான் நான் இருக்கிறேன். இதனால்தான் இங்கே தேங்காய் உடைப்பதில்லை, மாறாக நெய் விளக்கு ஏற்றி அந்த ஒளியில் அன்னையை காண்கிறோம். இந்த கோவிலில் பெரிய அதிசயங்கள் இன்றும் நடக்கின்றன. நெய் அதிசயம். திறந்த வெளியில் ஒரு பெரிய கொப்பரையில் பக்தர்கள் ஊற்றும் நெய் இருக்கிறது.
வெயிலுக்கு அது உருகி ஓட வேண்டும், எறும்புகள் மொய்ய வேண்டும். ஆனால் பல ஆண்டுகளாக அங்கே ஒரு எறும்பு கூட அண்டனில்லை. அந்த நெய்யும் உருகவில்லை. இது அங்கே நிலவும் காந்த அலைகளின் சக்தி. நண்பர்களே, நாம் கோவிலுக்கு செல்வது வெறும் வேண்டுதல்களுக்காக மட்டுமல்ல, நம் மனதின் இரைச்சல்களை அடக்கி அந்த மௌனத்தில் இறைவனை காண்பதற்காகத்தான். மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவில் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். அன்னை அங்கே மூடிய கதவின் பின்னால் இருக்கலாம், ஆனால் அவள் உங்கள் இதயத்தின் கதவுகளை திறக்க காத்திருக்கிறாள். நீங்கள் கொண்டு செல்லும் தேங்காயிலோ பழத்திலோ அவள் இல்லை. நீங்கள் அங்கே சிந்தும் ஒரு துளி கண்ணீரிலும் பிறருக்கு செய்யும் உதவியிலும் தான் அவள் இருக்கிறாள். வாழ்க்கையில் வழி தெரியாமல் தவிக்கும்போது ஒரு முறை அந்த மஞ்சளாற்றின் கரையில் அமர்ந்து பாருங்கள். ஓடும் நீரின் சத்தத்திலும் அசைந்தாடும் மூங்கிலின் இசையிலும் அன்னை காமாட்சியின் குரல் கேட்கும். பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற. அந்த தாயின் பாதம் சரணடைந்தால் உங்கள் வாழ்விலும் ஒரு அணை போடப்படும். அது துன்பங்கள் வராமல் தடுக்கும் அரணாக இருக்கும். ஓம் சக்தி, பராசக்தி. நன்றி.